டாட்டர் பேர் வந்து பிரேனிதா, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள். அவள் வந்து எஸ்எஸ்டி தான் ஜாயின் பண்ணோம். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தோன்னே நாங்கள் அப்புறம் சார் சஜஸ்ட் பண்ணார், எஸ்எஸ்ஆருக்கு போங்க, இன்னும் நல்லா மார்க்ஸ் எல்லாம் அதிகமாக எடுக்கணும்னா அந்த இதுக்கு போய்க்கோங்க. அப்புறம் அதை சேர்த்துட்டு ஆக்சுவலாக இது வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நாங்கள் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த கோர்ஸ். அப்புறமேலு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடையில வீக்கெண்டு கிளாஸஸ்க்கு மட்டும் வந்துட்டுருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் 2 இயர்ஸாக நாங்கள் கம்ப்ளீட்டாக வரல. இப்போ என் பொண்ணோட பர்சன்டேஜஸ்லாம் 60லேருந்து அப்படியே 80 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரி, இப்போ சார்கிட்ட ரீசெண்டாக பேசும்போது கால் பண்ணும்போது திரும்பி ரிவ்யூவுக்கு வாங்கன்னாங்க. சரி, அவர் சஜஸ்ட் பண்ண மாதிரி திரும்ப ரிவ்யூவுக்கு வந்தால் இப்போ அவரோட இது கொஞ்சம் பரவாயில்ல, இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு நல்லா அவர் ரிவ்யூ பண்ணி சொன்னார். இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் மேலும் 90% போகலாங்கிற இதில் வந்து ஃபர்தராக கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கும் இதை சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன். உங்கள் இப்போ குழந்தைங்க வந்து நல்ல பர்சன்டேஜ் எடுக்கணும்னா கண்டிப்பாக எஸ்எஸ்ஆர் எடுங்க, எஸ்எஸ்டியோடு நிப்பாட்டாதீங்க. ஏன்னா எஸ்எஸ்ஆர் நல்லா எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதுனால தான் இதை சஜஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு. தேங்க்ஸ். ஓகே, மார்க்ஸ் எல்லாம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு பிரணிக்தா? 40க்கு 20 தான் நான் வந்து இந்த கோர்ஸ்க்கு வரக்கு முன்னாடி எடுத்தேன். இப்போ வந்து 30-35 அபோவ் வாங்கிட்டேன். வெரி குட். ஃபுல் மார்க்ஸுக்கு ஏம் பண்ண. ஓகே, வெரி குட்.